அப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றிய ஒரு தெளிவான நேர்காணலை கேட்க போறோம். இந்த நேர்காணல்ல நம்ம வானொலி வாயிலாக இணைந்து மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றிய பல தகவல்களை பகிர போறவங்க யாருன்னா சீதாலட்சுமி அவர்கள். இவர் கோட்டையூர் அஞ்சலகத்துல மகிழா முகவராக 15 ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறாங்க. தற்சமயம் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் நேரடி முகவராகவும் செயல்பட்டு வருகிறார். இந்த நேர்காணலில் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் நேரடி முகவர் சீதாலட்சுமி அவர்களுடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி. சுமதி அவர்கள். வாங்க நேயர்களே, தற்பொழுது அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றிய ஒரு தெளிவான நேர்காணலை கேட்கலாம். வணக்கம்மா. அஞ்சலக முகவராக நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக பணியாற்றி வர்றீங்க? வணக்கம் மேடம். நான் 15 வருஷமாக கோட்டையூர் அஞ்சலகத்தில் முகவராக இருக்கேன். மகிழா முகவராக இருந்துகிட்டு இருக்கேன். இப்போது இந்த அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் இருக்குது இல்லையா, இதனுடைய நோக்கம் அல்லது குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் மேடம். அது அஞ்சல் ஆயுள் காப்பீடு ரொம்ப நல்ல திட்டம். இது இப்போ ஆரம்பித்தது இல்லை, 1884 ஆரம்பித்த திட்டம். இந்த திட்டம் போஸ்ட் மாஸ்டர் இறந்தப்ப அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்காக ஆரம்பித்த திட்டம்னு சொல்லலாம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு திட்டம் இதுதான். ஆயுள் காப்பீடு திட்டம்ங்கிறது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் தான் ஆரம்பித்தது. ஆனால் அது மக்களை சென்றடையலை. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஆளுங்களுக்காக மட்டுமே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக அப்படியே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் செக்டார், அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ 2017 ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் முடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காகவும் கொண்டு வந்துட்டு இன்றைக்கி டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க, அப்புறம் எம்எஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட பயோடெக்னாலஜி முடித்தவங்க, அப்புறம் டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கூட இதை நீடித்து இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சிறப்பான திட்டம் இது. சரிங்கம்மா. இப்போ நீங்கள் இந்த ஐடிஐ டிப்ளமா படித்தவங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ இதுக்குன்னு ஒரு கல்வி தகுதிகள் அந்த மாதிரி சிறப்பான ஏதாவது தேவை இருக்குதா? இப்போ அஞ்சல் ஆயுள் காப்பீடு எடுக்கிறவங்களுக்குன்னு ஏதாவது சிறப்பு கல்வி தகுதிகள் தேவையா? அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஆமாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தவிர மற்றவங்கங்கும்போது அவங்களுக்கு கல்வி தகுதி கட்டாயமாக தேவை. அதில் பிஇ, எம்இ, எம்பிஏ, எம்சிஏ, பிடெக், எம்டெக், பிஎட், எம்எட், எம்எஸ்டபிள்யூ, அப்புறம் எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கெல்லாம் கூட அது உண்டு. எம்எஸ்சி பயோடெக்னாலஜிக்கும் உண்டு. அது மாதிரி அக்ரி, பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி, மைக்ரோபயாலஜி படித்தவங்க, ஃபார்மசி கோர்சஸ் முடித்தவங்க, நர்ஸ், எல்லாருக்குமே ப்ரைவேட் நர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டு. இது தவிர ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் உண்டு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலும் உண்டு. சிஏ, ஐசிடபிள்யூஏ அது முடித்தவங்களுக்கும் இந்த திட்டம் உண்டு. இது தவிர டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்கும் உண்டு. முன்னாடி டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களுக்குலாம் கிடையாது. இப்போ இந்த இயரில் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. டிப்ளமோக்கும் ஐடிஐக்கும் கூட உண்டு. இது தவிர இன்னும் என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸு, அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குற யாருனாலும் உண்டு. இப்போ ப்ரைவேட் நர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் உண்டு. அது தவிர இன்னும் அந்த மாதிரி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ரெஜிஸ்டர் ஆகி அந்த ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அந்த ஐடி இருக்குது, இவ்வளோ நாள் ஆயிருக்கு வேலை ஜாயின் பண்ணி அப்படின்னு தான் அந்த நாளில் அவங்களுக்கு இருந்தாலே அது உண்டு. அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டு போயிருந்தா கூட அந்த ஃபஸ்ட் டேயில் இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கே உண்டு, கட்டாயமாக பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ கல்வி தகுதி பற்றி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி வயது வரம்பு எதுவும் இருக்குதா இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீடில் சேர்றதுக்கு? அவசியம் கட்டாயமாக உண்டு மேடம். 19 55 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்தை சேர்ந்துக்கலாம். இப்போ இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன? அதாவது இதில் சேர்றது மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன? ஏன்னா தனியாகவே எல்ஐசி அந்த மாதிரி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள், தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா? இப்போது இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் என்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்குது? இதில் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது மக்களுக்கு தெரியாதனால தான் நிறைய பேர் சேராமலே இருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, மற்ற எல்லா நிறுவனங்களையும் விட இதில் குறைந்த ப்ரீமியம், அதிக போனஸ் கிடைக்குது. அது கட்டாயமாகவே சொல்ல முடியும். எப்படின்னா, நம்ம மற்ற எல்லா நிறுவனத்தை விட 52% கொடுக்குறாங்க பிஎல்ஐக்கு. ஆர்பிஎல்ஐனா 48% கொடுக்குறாங்க. இப்போ 52%ங்கும் போது மற்றதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்தோம்னாவே 1800 ரூபா வருஷ போனஸ்லேயே நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும்.
அப்போ வந்து அது நமக்கு ரொம்ப நிறையா, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தாலே நமக்கு 18,000 ரூபா மிச்சமாகும். அது வந்து நாங்கள் இப்போ வந்து கேல்குலேட்டர்ஸே இருக்குது. இப்போ ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேல்குலேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அது மூலமாக பார்க்கும்போது நம்ம ஏஜ் போட்டு எவ்வளோன்னு நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணி அதில் ₹1 கூட குறையாமல் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ காட்டுறாங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து அஞ்சல் காப்பீடுனால என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு உயிர் காப்பீடாக இருக்குது. இன்னொன்று அதே சமயம் சேவிங்ஸ், நல்ல சேவிங்ஸ். இது மற்ற காப்பீடில் போட்டோம்னா நமக்கு அவ்வளோ நல்ல பெனிஃபிட் கிடைக்காது. இதில் கிடைக்கும், நிச்சயமாகவே நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இதில் வந்து மற்ற சேவிங்ஸ் இப்போ சாதாரணமாக எல்லாம் நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்டி போடுவோம், நீண்ட நாள் வைப்பு தொகையாக எல்லாம் சேமித்து வைப்போம். அதே மாதிரி ஒரு 15 வருஷ ஸ்கீமில் போடுவோம், 20 வருஷ ஸ்கீம்லலாம் போடுவோம். அப்படிலாம் போடும்போது என்னென்னா நமக்கு வந்து கட்டுற பணம், அதாவது நம்ம கட்டுற பணம் மட்டும்தான் நமக்கு திரும்ப வரும். இடையில ஏதாவது நமக்கு ஆகிட்டா கூட. இது காப்பீடுங்கிறதுனால நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு சம் அஷ்யூர்ட் எடுத்துருக்கிறோமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் நம்ம கட்டின அமௌண்ட் போனஸ் எல்லாமே கிடைக்கும். இது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு சிறப்பான திட்டம் இது. ஏன்னா ரெண்டுமே இருக்குது, நம்ம ஆயுள் காப்பீடும் இருக்குது, அதே சமயம் நல்ல சேவிங்ஸாகவும் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான திட்டமாக இது கருதப்படுது. சரிங்கம்மா, இப்போ இதில் வந்து இந்த ஆயுள் காப்பீடாக நாம் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச காப்பீட்டு தொகை எவ்வளவு, அதிகபட்ச காப்பீட்டு தொகை எவ்வளவு? இதில் குறைந்தபட்ச காப்பீட்டு தொகைங்கிறது 20,000. 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் காப்பீடு தொகை எடுத்துக்கலாம். முதல் 20 லட்சம் வரைக்கும் நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் 20 லட்சத்தை தாண்டும் போது மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் காப்பீட்டு தொகை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதில் எத்தனை வகையான பாலிசிகள் வந்து இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அது வந்து மொத்தம் 6 வகையான பாலிசி இருக்குது. முதல்ல ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் சுரக்ஷான்னு ஒரு பாலிசி. அது வந்து அதுக்கு இருக்கிறதுலே அதிகமான போனஸ் கிடைக்கும். 7,600. 1 லட்ச ரூபா பாலிசிக்கு 7,600 போனஸ் கிடைக்கும். அதுவுமே எல்லாத்தையும் போல் 19 வருஷத்துலேருந்து 55 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலிசிக்கான கால அளவு எவ்வளவு? எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இதில் நம்ம ப்ரீமியம் தொகை செலுத்த வேண்டியிருக்கும்? இது நம்மளோட 60 வயசு வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 80 வயசு வரைக்கும் எடுக்க முடியாது. இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், அதனால் 80வது வயசு தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி எடுக்க முடியாது. இதில் லோன் ஃபெசிலிட்டி உண்டு. 4 வருஷம் கழித்து லோன் ஃபெசிலிட்டி உண்டு, எடுத்துக்கலாம். அது மாதிரி சரண்டரும் 3 வருஷம் கழித்து 4 வருஷம் கழித்து சரண்டர் பண்ணலாம். சரண்டர் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லிங்கன்னா. இப்போ கட்ட முடியாத பட்சத்தில் வந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 3 வருஷம் இருக்கும், 4 வருஷம் இருக்கும். அதில் வந்து முதவே நம்ம போடும்போதே எத்தனை வருஷம் அதுக்கு சரண்டரை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிறணும். அப்போ தான் வந்து நம்ம இப்போ 3 வருஷத்துக்கு என்னால் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் 3 வருஷம் வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நடுவில் சரண்டர் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஏன்னா நம்ம கம்மியான இயர்ஸில் சரண்டர் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காது. பட் அந்த வசதி உண்டு. ஆனால் அதே சமயம் கட்ட முடியாதுங்கிற பட்சத்தில் விட்டுட்டு கடைசியில் எத்தனை இயர்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அந்த இயர் கழிச்சு எடுத்தோம்னா அந்த நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டுக்குள்ளே பெனிஃபிட் உண்டு. ஆனால் வந்து இது ஆயுள் காப்பீடு இருக்காது அதுக்கு நடுவில் விடுறதுனால. இடையில விட்டாலும் நம்ம திரும்ப அதை ரெனியூவல் பண்ணிக்கிறதுக்கான வசதி உண்டு. 12 முறையாக அதை கட்டிக்கலாம். இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸில் என்னென்னா கடைசி இயரில் வந்து நம்ம அதை இஏ பாலிசியாக கூட மாற்றிக்கிறலாம். என்டோன்மெண்ட் பாலிசியாக, அதாவது 60வது வயசில் முடிக்கக்கூடிய பாலிசியாக கூட மாற்றிக்கலாம். ஆனால் அது கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிடணும். அது கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் கேட்டு அந்த லெட்டர் கொடுத்து மாற்றிக்கிறணும். அந்த மாதிரி மாற்றிக்கிற வசதி ஒன்று உண்டு. ஆனால் 80 வயசில் க்ளோசர் இயர் வந்து 80 வயசு தானா அதுக்கு. அப்படியே விட்டுட்டா 7,600 அந்த பெனிஃபிட்டோட நம்ம கிடச்சிட்டே இருக்கும். கடைசியில் அதை மொத்தமும் கொடுப்பாங்க. அடுத்தது கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா சுவிதான்னு சொல்லிட்டு, அது வந்து 19 வயசு ஆரம்பிக்கிற ஏஜ். ஒருத்தங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்க 50 வயசு வரைக்கும் தான் ஆரம்பிச்சிக்க முடியும். இது வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து 4 வருஷம் கழிச்சு உண்டு இதுக்குமே. இதுவுமே மினிமம் 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். அதனால் வந்து இது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கிற வரைக்கும் 7,600 தருவாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 7,600 பெனிஃபிட் கிடைக்கும், போனஸ் கிடைக்கும். அதே சமயம் அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிறலாம், நம்ம 5 வருஷம் கழிச்சு மாற்றிக்கிறலாம். இது வந்து கன்வெர்ட்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். அடுத்தது வந்து இஏ சந்தோஷம்னு சொல்லிட்டு இஏ பாலிசி, அதாவது என்டோன்மெண்ட் பாலிசி. இதுதான் அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய சாதாரணமாக உள்ளது. இது எதுக்காக அதிகபட்சமாக எல்லாருக்குமே கொடுக்குறோன்னா, இதுக்கு எல்லாமே போல் 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் ஒருத்தர் ஆரம்பிக்கிற ஏஜ் இருக்கும். அப்புறம் வந்து லோன் ஃபெசிலிட்டி 3 வருஷம் கழிச்சோன்னு எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி சரண்டரும் 3 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எதுக்காக இதுனா, இது வந்து குறிப்பிட்ட கால இன்சூரன்ஸ். அதாவது நம்ம ஏஜ்லேருந்து, இப்போ நம்மளோட ஏஜ் வந்து ஒரு 43 அப்படி இருந்தால் அதுலேருந்து ஒரு 50வது வயசில் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துக்கலாம். 50, 55, 58, 60 இப்படி 4 மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 5 வருஷத்துலேயும் முடிச்சுக்கிற மாதிரியான வசதி இந்த இஏ பாலிசிக்கு மட்டும் உண்டு. அதனால் இந்த பாலிசி வந்து அதிகபட்சமாக எடுக்கக்கூடிய பாலிசி. அடுத்து 4வது ஆன்டிசிபேட்டட் என்டோன்மெண்ட் பாலிசி. அது வந்து மணி பேக் பாலிசி மாதிரி, மற்ற இடத்துல இருக்கிற மாதிரியே அதுவும் தான். இதில் வந்து மினிமம் ஏஜ் வந்து 19, மேக்ஸிமம் ஏஜ் 45 வரைக்கும் தான். ஏன்னா நமக்கு திரும்ப மணி பேக் குறிப்பிட்ட இயர்ஸில் திருப்பி கொடுக்கறதுனால மேக்ஸிமம் ஏஜ் 45 வயசு வரைக்கும் தான் எடுக்க முடியும். இதில் வந்து 15 வருஷ டேர்ம் ஒன்று, 20 வருஷ டேர்ம் ஒன்று, அப்படி 2 டேர்ம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதில் வந்து 15 வருஷ டேர்முக்கும் 20 வருஷ டேர்முக்கும் அப்படி எடுக்கும்போது அந்த 3 தடவை நம்மக்கிட்ட முதலே 3 தடவை கொடுத்துருவாங்க பணம். ரிட்டர்ன் அதுலேருந்து நம்ம கட்டியிருக்க பணத்துலேருந்து 20% கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியில் இருக்க 40% கடைசியாக கொடுப்பாங்க. இதுக்கு போனஸ் ரேட் வந்து கம்மி. ஏன்னா அடிக்கடி நமக்கு திரும்ப கொடுத்துறதுனால 4800 தான் 1 லட்ச ரூபா பாலிசிக்கு போனஸ். இதுக்கு சரண்டர் ஃபெசிலிட்டியோ லோன் ஃபெசிலிட்டியோ கிடையாது. அடுத்தது ஜாயின்ட் லைஃப் இன்சூரன்ஸ். இதுவும் ரொம்ப சிறப்பான திட்டம். இது வந்து யுகல் சுரக்ஷான்னு பேர். இது வந்து ஏஜ் லிமிட் வந்து 21லேருந்து 45 வரைக்கும். இது எப்படின்னா, மேரேஜ் ஆன கப்பல் 2 பேருக்கு, போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சேர்த்து ஒரே திட்டத்தில் எடுக்கிறது தான். இது டேர்ம் வந்து மினிமம் 5 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 20 வருஷம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கும் லிமிட் அதே தான். 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ரிஸ்க் கவரேஜ் வந்து 2 பேருக்கும் உண்டு. சரண்டர் ஃபெசிலிட்டியும் லோன் ஃபெசிலிட்டியும் எப்பவும் போல் 3 வருஷம் கழிச்சு உண்டு. போனஸ் 5200 1 லட்ச ரூபா பாலிசிக்கு. 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்தோம்னா 5200 போனஸ், வருஷ போனஸ் கிடைக்கும். இது ரொம்ப சிறப்பான திட்டம். ஏன்னா 2 பேரோட ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறதுனால இது நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்ன வயசில் உள்ளவங்க எல்லாருக்கும் இதை போடுறது சிறப்பான விஷயமா இருக்குது. அடுத்து சில்ட்ரன் பாலிசி எப்படின்னா, ஏற்கனவே பாலிசி பேரண்ட் பேரில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன் பாலிசி எடுக்கலாம். ஏன்னா இது வந்து எலிஜிபிலிட்டி கேட்குறோம்ல, என்னென்ன வேணும், இது படிச்சிருக்கணும், இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இதில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வந்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி 5200 போனஸோடு நமக்கு எடுக்கக்கூடிய பாலிசி இது ஒன்று. எப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி இருந்ததுன்னா, இல்லை 3 லட்ச ரூபா பாலிசினா 3 லட்ச ரூபா வரைக்கும் தான் எடுக்கலாம் அவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. அப்போ 3 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 3 லட்ச ரூபா எடுக்கலாம். இதே 5 லட்ச ரூபா இருந்தாலும் 3 லட்ச ரூபா எடுக்கலாம். 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆல்ரெடி பழைய பாலிசி ஒன்று இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸ் பேரில் இருக்கணும், யார் பேர்லையாவது. அப்போ வந்து அவங்க வந்து 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு சிறப்பான திட்டம். இது வந்து 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காப்பீட்டு தொகையோட அளவு, அதோட முதிர்ச்சி அளவு இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அது மாதிரி இப்போ இந்த ப்ரீமியம் வந்து எப்படி கட்டுறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வருமானம் இருக்கும் இல்லையா? அப்போ மாத தவணைகளாக கட்டுறதா, இல்லை ஒரு ஆண்டுக்கு ஒரு தவணையாக கட்டுறதா, இது மாதிரி என்ன மாதிரி வந்து அந்த தவணைகளை அதை கட்ட முடியும்? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மேடம். இது நல்ல கொஸ்டின். எப்படின்னா, இதுக்கு வந்து மாத தவணையாகவும் கட்டலாம், குவார்ட்டர்லியாக கட்டலாம், ஹாஃபலியாக கட்டலாம், இயர்லியாக கட்டலாம். இதில் என்ன ஒரு சிறப்புனா, மாதம் தான் கட்ட முடியும் அப்படிங்கிறவங்க மாதம் கட்டிக்கலாம். அது ஃபஸ்ட்டே மாதம் தான் கட்டுறேன்னு எழுதி கொடுத்துடணும். நம்ம மாதமாக எழுதி கொடுத்துட்டு மாதம் போக முடியல, 3 மாதத்துக்கு இருக்காவோ 6 மாதத்துக்கு இருக்காவோ இல்லை 2 மாதத்துக்கு கூட கட்டிக்கலாம் அப்படி. ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஆனால் வந்து நம்ம கட்டிக்கலாம், இயர்லியாக கூட கட்டிக்கிறேன், என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்கிறதபடி தான் அப்படி தான் கட்ட முடியும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதமாக கட்டாமல் குவார்ட்டர்லியாக கட்டினா 0.5%, ஹாஃபலியாக கட்டினா 1%, இயர்லியாக கட்டினோம்னா 2% ரிபேட் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு வந்து நம்ம கட்டக்கூடிய தொகையிலேருந்து 2% நமக்கு தள்ளுபடி பண்ணியே தான் பணத்தையே வாங்கிக்குவாங்க. அப்போ அது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை, அது நமக்கு லாபம் இல்லை. அது அதோடு இல்லாமல் இன்னொன்று, போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக கட்டுற பணத்தை வந்து நம்ம போய் கட்ட ஒரு தடவையும் போகிறோம். அப்படி போகும்போது அலைச்சல் மிச்சமாகும். இயர்லியாக கட்டும் போதோ குவார்ட்டர்லியாக ஹாஃபலியாக கட்டும் போதோ. இன்னும் சிறப்பானது இயர்லின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைங்கும் போது அந்த டேட் கரெக்டாக ஞாபகம் இருக்கும். நமக்கு வந்து பெனால்ட்டி விழுந்துடாமல் கரெக்டாக போய் நம்ம கட்டிடுவோம். ஏதோ ஒரு பர்த்டேயோ ஒரு வெட்டிங் டேயோ அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நாளில் ஆரம்பித்தாலும், இல்லை இயர் ஆரம்பத்தில் ஜான்வரி மாதம் அப்படின்னு ஏதாவது ஒரு மாதத்தில் ஆரம்பிக்கும் போது நம்ம கரெக்டாக அந்த மந்த்துக்குள்ளே ஒரு நாள் போய் நம்ம கட்டிட்டு வந்துடுவோம். நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சமாகும். இதில் இன்னொன்று அலைச்சல் மிச்சமாகும். அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸ், இப்போ ரொம்ப பேங்கை விட போஸ்ட் ஆஃபீஸ் அதிகமான கூட்டம் இருக்குது. ஏன்னா சர்வீஸ் நல்லாயிருக்கு, அதனால் நல்ல கூட்டம் இருக்குது. இப்போ அலைச்சலும் நேரமும் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் நீங்கள் இயர்லியாக கட்ட முடிஞ்சவங்க இயர்லியாக கட்டுறது என்னையை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல விஷயம், ஈஸியும் கூடாது. இப்போ இதில் இடையில் வந்து அந்த கட்டின பணத்திலேருந்து கடன் வாங்கிக்கலாம், அந்த வசதி இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாலிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்னால் 4 வருஷம் கழித்து வாங்கிக்கலாம். மற்ற பாலிசிக்கெல்லாம் 3 வருஷத்துலேயே கடன் வாங்கிக்கலாம். இப்போ சில சேமிப்பு திட்டங்களுக்கெல்லாம் வந்து வரி விலக்கு கொடுக்குறாங்க இல்லையா அரசாங்கத்திலேருந்தே, அது மாதிரி இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுக்கும் அதில் கட்டுற தொகைக்கு வரி விலக்கு இருக்குதா? கண்டிப்பாக உண்டு. அதில் வந்து நம்ம கட்டுற ப்ரீமியம் தொகை வந்து 80C கீழே வர்றதுனால நம்ம வருமான வரிக்கு காட்டிக்கலாம். அந்த வசதி உண்டு. இன்னொன்று முதிர்வு தொகை இருக்குல்ல, அப்போ நமக்கு வரும்போது கடைசியாக வர முதிர்வு தொகையில் மற்ற இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து கடைசியில் அந்த பிடிச்சிருவாங்க நம்மளோட வரியை, அந்த தொகைக்கான வரியை பிடிப்பாங்க அமௌண்ட் கூட வரும்போது. அப்போ இங்கே மட்டும் எப்படின்னா 10D செக்ஷன் 10D கீழே அந்த வரி விலக்கு உண்டு. அதனால இது சிறப்பான திட்டம். இப்போ இந்த ஆயுள் காப்பீடு அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து குழந்தைகளுக்கான காப்பீடு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அது எந்த வகையில் பயனளிக்கும்? அதில் ஏதாவது சிறப்பு அம்சங்கள் இருக்குதா? அதில் முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயம் இருக்குதா? கண்டிப்பாக அது நல்ல விஷயந்தான். எப்படின்னா இப்போ அம்மா பேரில் தான் மெயின் பாலிசி ஹோல்டர் அம்மாவாவோ அல்லது அப்பாவாவோ இருப்பாங்க. இந்த பிள்ளைங்க பேரில் பாலிசி போயிட்டுருக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அந்த மெயின் ஹோல்டருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்கள சம்மர்ஷூட் 3 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம்ல. அந்த 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்கன்னா அந்த 3 லட்ச ரூபா ப்ளஸ் எவ்வளோ நாள் கட்டியிருக்காங்களோ அந்த தொகை, அதோட போனஸ் இதெல்லாம் சேர்த்து அந்த குழந்தையோட 18வது வயசில் கொடுத்துருவாங்க. அது ஒரு சிறப்பான விஷயந்தான். அதுக்கு மேலே அந்த குழந்தை கட்ட வேண்டியது இல்லை. அம்மாவோ அப்பாவோ யார் ஹோல்டரோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாலிசி தொடர்ந்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அவசியம் இல்லாமலே அந்த அமௌண்ட்டு 18வது வயசில் கிடச்சிரும் பிள்ளைக்கு. இப்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போக வர நேரம் அலைச்சல் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக ஆண்டு ப்ரீமியமாக செலுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி ஆண்டு ப்ரீமியமாக செலுத்த முடியாது, ஆனால் நான் மாதமாக தான் செலுத்த முடியும் அப்படின்னு இருக்குது. அதே நேரத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் கட்டணும் அப்படின்னு இருக்குதா? இல்லை இப்போ ஆன்லைன் வசதிகள் எல்லா விதமான இதுக்கும் வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி பேமெண்ட் வசதிகள் வந்துருச்சு இல்லையா, அது மாதிரி இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுக்கும் ஆன்லைனில் ப்ரீமியம் தொகையை செலுத்துறதுக்கான வசதிகள் இருக்குதா? இதுக்கு கட்டாயமாக இதுக்கு வசதி உண்டு மேடம். அது எப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாகவும் கட்டலாம். அதுக்கு நம்ம இமெயில் ஐடியும் நம்மளோட ஃபோன் நம்பர், கரெக்டான ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் நம்ம ஆரம்பிக்கும் போதே, நம்ம பாலிசி ஆரம்பிக்கும் போதே அதில் எழுதி கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அந்த இதுக்கு நமக்கு மெசேஜ் வந்துடும். அது மூலமாக ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம். இது இன்னொரு வசதியும் இருக்குது. நமக்கு இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா அப்போ வந்து ஐபிபி அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஐபிபிபின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாகவும் ரொம்ப எளிமையாகவே கட்டலாம். அந்த ஆப் மூலமாக யாரோட பாலிசிக்கு வேணாலும் கட்டலாம். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு 5 பாலிசி வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அப்படிலாம் கட்ட முடியல அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஒரே ஆளோட இதுலேருந்தே பணம் இருந்துச்சுன்னா வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அந்த ஆப்புக்கு மாற்றிக்கிட்டு அதுலேருந்தே எல்லாரோட அக்கௌண்ட்டுக்குமே கட்டிக்கிட்டலாம். நம்ம ஒரே ஆள்லேருந்தே கட்டிக்கலாம். அதுக்குள்ளேயுமே 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் அப்படி அந்த மாதிரி கட்டுறதுக்கான வசதியும் இருக்கும். கட்டிக்கலாம். நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து மாற்றி வச்சுக்கணும், போட்டு கட்டிக்கலாம். கட்டிட்டு எப்போ முடியுமோ போய் நம்ம என்ட்ரி போட்டு வாங்கிக்கலாம். அதனால் அந்த வசதி ரொம்ப சிறப்பான வசதி. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் மட்டும் பேரக்கவரி போட்டு வாங்கிக்கலாம். பேரக்கவரி போட்டுக்கலாம். அது அந்த 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுறாங்க அப்படின்னா அப்போ போய் ஒரு லெட்டர் வாங்கி அந்த ட்ரெஸரிலேருந்து கொடுத்துடணும். அப்போ கொடுத்தா தான் அது கரெக்டாக மாறும். அப்போ ஈஸியாக அடுத்தடுத்து மறுபடியும் அது நம்ம சம்பளத்துலேருந்தே பிடித்தமாயிரும். அந்த வசதியும் ஒன்று உண்டு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் அவங்க சம்பளத்திலேருந்தே நேரடியாக பிடித்தம் செய்யக்கூடிய பேரக்கவரி அப்படின்னு அந்த பிடிக்கம் செய்யும் வசதி உண்டு. அது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் கேஷ் இது கொடுத்துட்டு பே ரெக்கவரி நம்ம எழுதி கொடுத்துடணும். அது வந்து ஏஜென்ட் மூலமாக பண்ணும்போது அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து அதுவே பே ரெக்கவரி உங்கள் சம்பளத்துலேருந்து பிடித்தமாயிரும். அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறது வந்து பாலிசி எடுத்தவங்க அவங்க வந்து இல்லாமல் போயிட்டா, அவங்களுக்கு ஏதாவது நேர்ந்துட்டா அவங்க குடும்பத்தாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்து இந்த திட்டம் இருக்குது முக்கியமாக. இப்போ இதில் அதுக்கு வந்து யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நாமினி வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், நாமினி வந்து கட்டாயமாக கொடுத்துடணும். நாமினி வந்து 2-3 நாமினி வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம ஷேர் 50%ஓ இல்லை ஒரே ஒரு நாமினி தான் கொடுக்கணும்னா 100% கொடுத்துடலாம். அப்போ வந்து அந்த நாமினியோட அட்ரஸ், அவங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சேர்த்து அவங்க வாங்கிப்பாங்க. நீங்கள் ஆஃபீஸில் போய் அந்த அப்ளிகேஷன் வாங்கி எழுதும் போதே அதில் எழுதிடுவாங்க. நீங்கள் ஒரு நாமினி வேணும்னா ஒரு நாமினி, 2 நாமினி வேணும்னா அவங்களோட ஃபோன் நம்பரோட எல்லாம் சேர்த்து வாங்கிட்டுருவாங்க. அந்த நாமினி இப்போ ஒரு நாமினி போட்டிருக்கீங்க, திடீர்னு நீங்கள் இன்னொரு நாமினியும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அப்போதைக்கு போய் திரும்பவும் நீங்கள் பாலிசி நம்பர் கொடுத்து லெட்டர் கொடுத்து மாற்றிக்கிறலாம். மறுபடியும் இன்னொரு நாமினி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாமினியை மாற்றணும். இப்போ அம்மா பேரில் அம்மாவை நாமினியாக வச்சுருக்கோம், மறுபடி கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ ஒய்ஃபை நாமினியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பிள்ளைங்கள மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, அவங்கள நாமினியாக கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா
அப்போதைக்கு நீங்கள் லெட்டர் கொண்டு போய் ஆஃபீஸில் கொடுத்தா அதை செஞ்சு கொடுப்பாங்க. உங்கள் நம்பர் எழுதி ஒரு லெட்டரில் உங்களோட என்ன பாலிசி நம்பர்லாம் எழுதி கொடுத்தீங்கன்னா அந்த பாலிசியோட ஜெராக்ஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அதை ஒரு 20 நாளில் வரும். இப்போ இந்த ஆயுள் காப்பீடு தொடங்கணும் அஞ்சலகத்தில் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஆயுள் காப்பீடு தொடங்கணும்னா எப்பவும் போல் ஆதார் கார்டு அதோட ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, ஒரு ஃபோட்டோ, 3 எல்லாருக்குமே வேணும். இது தவிர ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் அவங்களோட ஐடி, ஆஃபீஸ் ஐடி, ஸ்கூல்னால் ஸ்கூல் ஐடி, எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஐடி வேணும். இது தவிர ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே உள்ள ஐடி வேணும். இல்லை இது அவங்களுக்கு படிப்பு தகுதியே இருக்குது அப்படின்னா சர்டிஃபிகேட், அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அல்லது கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவே போதுமானதாக இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஐடி வேணுங்கிறது அவசியம் கிடையாது மற்ற இவங்களுக்கெல்லாம். வேறு எதுவுமே இல்லாத பட்சத்தில் அங்கே எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே உள்ள ஐடி இருந்தால் போதுமானது. அதுவே இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ, நம்ம வீடு இருக்கக்கூடிய நம்ம அந்த அட்ரஸ், எந்த அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த ஏரியாவில் தான் இருக்கக்கூடிய அஞ்சலகத்தில் தான் நம்ம பாலிசி போடணுமா, ஆயுள் காப்பீட்டு கணக்கு தொடங்கணுமா, இல்லை எந்த அஞ்சலகத்தில் வேணாலும் தொடங்கலாமா? இப்போ ஒரு அஞ்சலகத்தில் தொடங்கிட்டோம், நம்ம அட்ரஸ் மாதிரி வேறு இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த பாலிசியை போய் அந்த செலுத்துறதுக்கு, அந்த ப்ரீமியமை செலுத்துறதுக்கு அதே அஞ்சலகத்துக்கு தான் திரும்ப போகணுமா நம்ம கணக்கு தொடங்கின இடத்துக்கு, இல்லை எந்த அஞ்சலகத்தில் வேணாலும் செலுத்திக்க முடியுமா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன். இல்லை அப்படி இல்லை, எங்கே வேணாலும் தொடங்கிக்கலாம், கணக்கு எங்கே வேணாலும் தொடங்கிக்கலாம். ஏன்னா நம்மளோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இதை வச்சு தானே நமக்கு தொடங்கி தருவாங்க. இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே தான் கட்டணும்னு கிடையாது, எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் கட்டிக்கலாம். அந்த வசதி உண்டு. ஹெச்ஓ, எஸ்ஓ இதெல்லாம் எங்கே வேணாலும் கட்டிக்கலாம். இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீடு பற்றி, பிஎல்ஐ அதை பற்றி ரொம்ப சிறப்பாக எல்லா தகவல்களுமே சொன்னீங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்குமா? இதில் கணக்கு தொடங்கணும்னா அவங்களுக்கான சில அடிப்படை கல்வி தகுதிகள் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஒன்று அவங்க அரசு வேலையில் இருக்கணும், அல்லது ஏதோ ஒரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கல்வி தகுதிகளில் ஏதாவது ஒன்று இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ படிக்காதவங்க இந்த மாதிரி அஞ்சலகத்தில் ஆயுள் காப்பீடு எடுக்க முடியுமா? அதுக்கான திட்டங்கள் வேறு எதுவும் இருக்குதா? இப்போ கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடுன்னு 1995 அதுவும் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் மக்களுக்கு ஆயுள் காப்பீடு பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்காக அது கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சிறப்பான திட்டம். மற்ற ஆயுள் காப்பீடு நிறுவனங்களை விட அதுவும் கூடவே கொடுக்குறாங்க. இப்போ போனஸ், நமக்கு குறைந்த பிரீமியம், அதிக போனஸ், நம்ம ஏஜை பொறுத்து பிரீமியம் கிடைக்கும், கட்ட வேண்டியது இருக்கும், அதிக போனஸ் கிடைக்கும். அதாவது 1 லட்ச ரூபா பாலிசிக்கு 4800 வரைக்கும் வருஷ போனஸ் கிடைக்கும். அதுவும் சிறப்பான திட்டம் தான். அதுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸு, ஒரு ஃபோட்டோ இதுதான் கொடுக்கணும். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. அதற்கான வயது வரம்பு இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீடு திட்டம் மாதிரியே தானா? ஆமாம், ரெண்டுக்குமே அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம் மாதிரியே தான். கிராமிய அஞ்சல் காப்பீடு திட்டத்துக்கும் 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் ஏஜு. ஆனால் பணம் சம்மர்ஷூட் மட்டும் 10,000, மினிமம் 10,000, அதிகபட்சம் 10 லட்சம். மற்றபடி எல்லாமே அதிலே வரி சலுகை அதெல்லாமும் உண்டு. நாமினி போட்டுக்கிறது, கொடுத்துக்கிறது அதெல்லாமும் அதுலேயும் அதே மாதிரி தான். மாற்றிக்கிறது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் கட்டிக்கலாம். அதே மாதிரி எந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேணாலும் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஐபிபி அக்கௌண்ட் மூலமாகவும் கட்டிக்கலாம். மற்ற எல்லா வசதிகளும் அதே மாதிரி தான். பிஎல்ஐ மாதிரியே இதுக்கு உண்டு. இது என்ன, இந்த பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ ரெண்டுக்கும் மற்ற சேவிங்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னால், மற்ற சேவிங்ஸ்னால் நம்ம ஒரு சேவிங்ஸ் செய்ய போகிறோம், அந்த சேவிங்ஸோட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க திடீர்னு இறந்துடுறாங்கன்னா அந்த கட்டிகிட்டு இருக்க நாள் வரைக்கும் உள்ள கட்டியிருக்க அமௌண்ட் ப்ளஸ் அதோட 4% இன்ட்ரெஸ்ட், இந்த போஸ்ட் ஆஃபீஸோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. இந்த காப்பீடு திட்டம் மட்டும் என்னென்னா, நம்ம ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த நாமினிக்கு காப்பீடு தொகையும் 5 வருஷத்துக்கு மேலே ஆயிருந்துச்சுன்னா அதோட போனஸ், நம்ம கட்டின தொகை எல்லாமும் சேர்ந்து நாமினிக்கு போகும். இது காப்பீடும் சேர்த்து சேவிங்ஸும் சேர்த்து உள்ள திட்டம்னால இது சிறப்பான திட்டம். இது மக்களுக்கு புரிஞ்சுதுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கிறதுனால தான் இது மக்கள் ரீச் ஆகணுங்கிறதுக்காகவே இதை ஏற்பாடு பண்ணி செய்ய வச்சுருக்காங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இந்த அஞ்சலக ஆயுள் காப்பீடு இந்த திட்டத்தை பற்றி ரொம்பவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் எடுத்து சொன்னீங்க. நன்றி சீதாலட்சுமி மேடம். இன்னும் ஒரு சிறப்பான திட்டத்தை பற்றி பேசுகிறதுக்காக நாம் விரைவில் சந்திப்போம். நன்றி. மக்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய சிறப்பான இந்த அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றி எடுத்து கூற வாய்ப்பளித்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு மிக்க நன்றி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி.
இன்னைக்கு நம்ம வானொலியில அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றிய பல செய்திகளை இந்த நேர்காணல் வாயிலாக கேட்டு ரசிச்சோம். என்ன நேயர்களே, இந்த நேர்காணல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா? அப்போ மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை அனுப்புங்க. இந்த நேர்காணல்ல அஞ்சலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பற்றி நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்த சீதாலட்சுமி அவர்களுக்கும் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.